இன்றொரு கதை. பிச்சைக்காரன் ஒருத்தன் வீடு வீடாக போய் கைப்பிடி அரிசி வாங்கி சாப்பிட்ற பழக்கம் வச்சுருந்தான். ஒரு வீட்டில் இருந்த தாயார் தன் மகள் கிட்ட கைப்பிடி அரிசியை கொடுத்து பிச்சைக்காரங்கிட்ட கொடுக்க சொன்னாங்க. மற்றொரு வீட்டில் இருந்த தாயாரும் அதே போல் தன் மகள் கிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஒரு நாள் இரண்டு தாயாரும் மறிச்சிட்டாங்க. கடவுள் ஒரு தாயாரை பரலோகத்துக்கும் ஒரு தாயாரை நரகத்துக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. நரகத்துக்கு அனுப்பப்பட்ட தாயார் கடவுளை பார்த்து, நானும் தான தர்மம்லாம் செஞ்சுருக்கேன், என்ன மட்டும் ஏன் நரகத்துக்கு அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கடவுள் அதற்கு, இந்த தாயார் தான தர்மம் செய்யும்போது அதனோட பலன் தன் மகளுக்கு வரணும்னு நினச்சி மகள்கிட்ட கொடுத்து தான தர்மம் செஞ்சாங்க. ஆனால் நீ தான தர்மம் செய்யும்போது தன் மகள் கையால் அரிசி கொடுக்கும்போது அது ரொம்ப குறைவான அளவு தான் அரிசி செலவாகுன்ற எண்ணத்தோட தான தர்மம் செஞ்ச. உன்னோட செய்கையோட பலனை நீ அடைஞ்சிருக்க அப்படின்னு சொன்னாங்க. வேதத்தில் ஒரு வாக்கியம் இருக்கு, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான். நாமும்